ஏற்கனவே இந்தியா கூட்டணி தேசிய அரசியல்ல தோத்து போன ஒரு கூட்டணி தான். ஆனா ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்தரக்கூடாதுங்கிறதுல ராகுல் ரொம்ப நல்லா இருக்கிறார். ஏன்னா ராகுலை பொறுத்த அளவுல மம்தா ஜெயித்து, ஸ்டாலின் ஜெயித்து, தேஜஸ்வி ஜெயித்தா ராகுலை ஓரங்கட்டிடுவாங்க. காங்கிரஸ்காரர்கள் துரோகிகளை தமிழக மக்கள் மன்னிக்க கூடாதுங்கிற ஒரு முன்னெடுப்ப திமுக செய்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது. தோல்வியையும் கொடுத்துக்கிட்டு காங்கிரஸே அதை வெட்டிக்கிட்டு போயிட்டாங்கிறதா உண்மை நிலைமை. இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி பற்றி யோசிக்கிறதே சரியா அமையாது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நாங்க கம்யூனிஸ்டும் நாங்களே ஏத்து நிக்கிறோம், ஆனா இந்தியா கூட்டணியில இருக்கிறோம். மம்தாவும் நாங்களே ஏத்து நிக்கிறோம், இந்தியா கூட்டணியில இருக்கோம். அதே மாதிரி பார்லிமெண்ட்னா ஸ்டாலின் கூட நிக்கலாங்கிற ஒரு ஆசை கார்த்திக் சிதம்பரத்துக்கு இருக்குது. அரசியல் பேரத்திலையும் திமுகவை காட்டி விஜய் கிட்ட 20 MP 15 MPன்னு பேரத்துல லாபத்தை அடிச்சு தூக்கணும். இதுதானே காங்கிரஸுக்கு லாப அரசியல் தானே. விஜய் ஆப்ஷனே தான் பெட்டர்ங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்துட்டு போனா பேரம் பேச முடியாதுங்கிறதுக்காக ஸ்டாலின் ஆப்ஷனையும் அவங்க இது பண்றாங்க. அப்ப எவ்வளவுக்குள்ள குயித்தியா பிஜேபி எதிர்ப்புங்கிறதுல தங்களுடைய அரசியல் லாபத்துக்கு காங்கிரஸ் கட்சிக்காரன் செயல்படுறான். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. 8ஆம் தேதி இந்திய கூட்டணியினுடைய கூட்டம் நடக்க இருக்குது. இப்போ இந்திய கூட்டணியில் ஒரு உருவாக்கத்தில் மிக முக்கியமான இடமாக பார்க்கப்பட்டது திமுக சொல்லப்பட்டது. ஆனால் திமுக என்ற இந்திய கூட்டணியினுடைய கூட்டத்தில் பங்கேற்காது அப்படின்னு சொல்லுது. இது தேசிய அரசியலில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏற்கனவே இந்தியா கூட்டணி தேசிய அரசியலில் தோத்து போன ஒரு கூட்டணி தான். இந்தியா கூட்டணி தோல்விக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம மக்களவையில் தோத்துட்டோம். ஆனால் ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்தரக்கூடாதுங்கிறதுல ராகுல் ரொம்ப நல்லா இருக்கிறார். ஏன்னா ராகுலை பொறுத்த அளவுல மம்தா ஜெயித்து, ஸ்டாலின் ஜெயித்து, தேஜஸ்வி ஜெயித்தா ராகுலை ஓரங்கட்டிடுவாங்க. அந்த 3வது அணின்னு ஒன்று உருப்பெற்று காங்கிரஸ் 3வது போயிடுவாங்க. அப்போ பாரசைட் காங்கிரஸ் தன்னோட 2வது இடத்தை தக்க வைக்கணும்னா அது தேஜஸ்வியை பலகீனப்படுத்தி ஆகணும், மம்தாவை பலகீனப்படுத்தி ஆகணும், ஸ்டாலினை பலகீனப்படுத்தி ஆகணும். இதுல ஸ்டாலினை பலகீனப்படுத்தினது அவங்களோட மூவ் பச்சையா ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வந்த ஒரு அணி. ஸ்டாலின் 25, காங்கிரஸ் 4, கம்யூனிஸ்ட் அரை 30, வைகோ 1, திருமாவளம் 1ன்னு ஒரு 33 விழுக்காடு கொண்ட ஒரு பலம் கொண்ட ஒரு அணியை காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி 53 கொண்டு போச்சு, 45க்கு மேலே போச்சு. நானும் 45 அந்த 3 தடவை வந்த ஓட்டுனால ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டுங்கிற கருத்தை 45க்கு நானும் கொடுத்தேன். ஆனால் அந்த கெமிஸ்ட்ரியை காலி பண்ணி விஜயை ஒரு பெரிய ஃபோல்ஸாக காட்டி அவர்கிட்ட பேரம் பேசி அந்த கெமிஸ்ட்ரியை ஒன்றும் இல்லாமல் பண்ணி திட்டமிட்டே முக ஸ்டாலினை தோக்கடிச்சது ராகுல் காந்தி. இந்த தோல்வியை முக ஸ்டாலினுக்கு கொடுக்கலன்னா இந்திய அரசியலில் 2வது இடத்துக்கு மம்தா, அகிலேஷ், தேஜஸ்வி, ஸ்டாலின் வந்துருவாங்க. நாம 3வது தள்ளப்பட்டுருவோங்கிற அந்த இடத்துக்குள்ள திட்டமிட்டே ராகுல் செய்தது தான் திமுக காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியை காலி பண்ணது. ஸோ காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியை காலி பண்ணின பிறகு சட்டமன்ற தேர்தல் முக ஸ்டாலினுக்கு முக்கியமானது. அதிலே சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், விசிக இவங்களை நம்பி ஜெயிக்கல. முஸ்லீம் லீக்கு இது இஸ்லாமியர்களால் ஒரு 20-30 சீட் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. வெற்றி இல்லைனாலும் அவங்க கான்ட்ரிபியூஷன் கண்ணுக்கு எதிர வெளிப்படையாகவே தெரியுது. அது சேப்பாக்கம்னாலும் சரி, சேகர் பாபு தொகுதினாலும் சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதினாலும் சரி, நெஹ்ரு தொகுதினாலும் சரி, நெஹ்ரு அதெல்லாம் என்டால்ஸ் பண்ணி பேசுகிறாப்புல. இவங்க காம்பினேஷனை கெமிஸ்ட்ரியை காலி பண்ணிக்கிட்டு திமுக தோல்விக்கும் காரணமாயிட்டாங்க. முக்கியமாக அந்த புள்ளியை போட்டது ராகுல் காந்தி, பிரவீன் சக்கரவர்த்தி. இன்னைக்கு அதுக்குள்ள ரிவார்டை அவர் வாங்கிட்டு இருக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையில இனிமே ராகுல் காந்திக்கு எதிராக இந்திய அளவில் களமாடுறது தான் திமுகவோட முக்கிய இதாக இருக்க முடியும். முரசொலியினுடைய தலையங்கமே என்ன எழுதியிருக்காங்கன்னா, தன்னுடைய தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கொண்ட ராகுல்னு போட்டிருக்கிறாங்க. முரசொலியில் இந்த அளவுக்கு கடுமையான விமர்சனம். இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் கைகலப்பு திமுக காங்கிரஸ்க்கு இடையில் ஆகியிருக்குது. மொத்தமாக காங்கிரஸுக்கும் திமுகவில் இனி எந்த காலத்தையும் சேர மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கான இந்த மோதல் முற்றுதா? அதாவது முதல் திமுகவுக்கு ஒரு நிர்பந்தம் வருது. காங்கிரஸ்காரர்கள் துரோகிகளை தமிழக மக்கள் மன்னிக்க கூடாதுங்கிற ஒரு முன்னெடுப்ப திமுக செய்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது. ஏன்னா அந்த பச்சை துரோகத்தை அவங்க கண்ணெதிர செய்துட்டாங்க. இப்போ செல்வ பெருந்தகை நான் மதிக்கிறேன். அவர் ஸ்டாலினுக்கு போய் நன்றி தெரிவித்தார். அவர் தோல்வி அடைஞ்சாரு ஸ்ரீபெரும்புத்தூர்ல. என்றாலும் அவர் நியாய உணர்வுள்ள ஒரு மனிதராட்டு போய் நன்றி தெரிவித்தார். காரணம், அவர் அந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ண நினைச்சாரு. அவர் நினைச்ச மாதிரி மல்லிகார்ஜுன கார்கேயும் சோனியா காந்தியும் உதவி அந்த கூட்டணி
நிலை பெற்றது, தோல்வி அடைஞ்ச பிறகு நியாய உணர்வோட அவர் செய்தார். செல்வ பெருந்தைக்கு கூட மனச்சாட்சியில 10ல் 1 கூட மாணிக் தாகூர் இதுல ரெலவெண்ட் இல்லை, அவர் எம்பி விட்டுருங்க, இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கிடையாது. ஸோ இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சா அது நாம திமுகவிலே தங்கிடுவோம், நமக்கு அமைச்சர் பதவி ஆளுங்கட்சி கூட்டணி எம்எல்ஏ வாய்ப்புங்கிறது இல்லாம போயிரும்னு ரொம்ப சுயநலமா செயல்பட்டாங்க. அந்த சுயநல செயல்பாட்டுக்கு காரணம் ராகுல் காந்தி முக்கிய ஒரு காரணம். பட் செல்வ பெருந்தகை ராகுல் காந்திக்கும் மல்லிகார்ஜுன கார்கேக்கும் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா காங்கிரஸே இந்தியாவில் 3வது இடத்துக்கு போயிடும். அந்த புலவு இப்ப 2வது இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ள செல்வ பெருந்தகை ஸ்டாலினை பார்த்து நன்றி தெரிவிச்ச ஒரு சூழல் பார்த்தோம். ஆனா சாதாரண திமுக கேடர்ஸுக்கு அதை பிரிச்சு பார்க்க தெரியாது, எல்லாம் காங்கிரஸ்காரனா தான் அவன் பார்ப்பான். அதனால செல்வ பெருந்தகை கலந்து கொண்ட இதுலயே அவங்க எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது திமுக தொண்டர்களோட காங்கிரஸ் எதிர்ப்பு உணர்வு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு மிக பெருமளவில் இருக்கிறது. இது காட்டுது. தோத்து போன இந்த அணி திமுக தள்ளி விடுறதுக்கு முன்னாடி தோல்வியையும் கொடுத்துக்கிட்டு காங்கிரஸே அதை வெட்டிக்கிட்டு போயிட்டாங்கிறதான் உண்மை நிலைமை. இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி பற்றி யோசிக்கிறதே சரியா அமையாது. அந்த காலகட்டம் தாண்டி போயிட்டுன்னு தான் நான் கருதுறேன். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை மாநிலவை உறுப்பினராக தேர்வு செய்கிறாங்க. அது குறித்து ஒரு பதிவு ட்விட்டரில் போகிறாரு. சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லி விசிகா, சிபிஐ, சிபிஎம் இவங்க ஆதரவோட வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக சிபிஐ, சிபிஎம் தரப்புலேருந்து எதிர்ப்புகள் வரதை பார்க்க முடியுது. அப்படி ஒரு கூட்டணி உருவாகுதா, அல்லது ஊடகங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது உண்மையா, அல்லது இவங்க சொல்றது உண்மையா? உருவாகணும்னு மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி விரும்புறாங்க. ஆனா கார்த்திக் சிதம்பரம் அதை விரும்பல. பாராளுமன்றத்திலே இங்க நாங்க கம்யூனிஸ்டும் நாங்களே எழுத்து நிற்கிறோம், ஆனா இந்தியா கூட்டணியில இருக்கிறோம், மம்தாவும் நாங்களே எழுத்து நிற்கிறோம், இந்தியா கூட்டணியில இருக்கோம். அதே மாதிரி பார்லிமெண்ட்னா ஸ்டாலின் கூட நிற்கலாங்கிற ஒரு ஆசை கார்த்திக் சிதம்பரத்துக்கு இருக்குது. 2 முறை நல்ல கட்சி, 2 முறை இதால ஜெயித்தோங்கிறதுல திமுக ஆப்ஷனை ஸ்டாலின் பாதிக்கப்பட்டுட்டாரு. சட்டமன்ற தேர்தலே துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் அந்த துரோகம் பண்ண கூட்டத்தில் ஒரு முக்கியமானவரான கார்த்திக் சிதம்பரம் திமுக கூட்டணிக்கான இதை இன்னும் இந்தியா கூட்டணியில் திமுக தொடரணும்னு ஒரு இதை பேசிட்டு இருக்காரு. டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, டிஎம்சி தான் விஜய் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத லீடர், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்குன்னு டி.கே. சிவகுமாரும் சொல்றாரு. அதாவது திமுக ஆப்ஷனை அவங்க விட்டுறக்கூடாதுன்னு டி.கே. சிவகுமார் நினைக்கிறாங்க. இவர் கார்த்திக் சிதம்பரம் நினைக்கிறாரு. சோனியா காந்தி அதை நினைக்கிறாங்க, விரும்புறாங்க. மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி சோனியா காந்தி விரும்புறாங்க, பிரியங்கா காந்தி விரும்புறாங்கன்னா ஒரு தியரியை ப்ரோட் பண்றாங்க. திமுக கண்டினியூ பண்ணு மல்லிகார்ஜுன கார்கே விரும்புறாங்களாம் பண்றாங்க. அப்படின்னா நீங்க ஏன் 5 எம்எல்ஏயும் போய் நன்றி தெரிவிங்கன்னு சொல்லல? குறைஞ்சபட்சம் நன்றி தெரிவிச்சிருக்கணும்ல. நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இப்ப கம்யூனிஸ்ட்காரங்கள்லாம் ஐயுஎம் எல்லாம் கூட இருந்துகிட்டு சரி பாஜக வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துடும், ஏதோ அவங்க கொள்கைக்கு அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு பாஜக எதிர்ப்பு பண்ணி ஒரு பேரளவுல சின்சியராட்டோ சொல்லிட்டு அந்த இதாவது வேணும் இல்ல. நீங்க குறைஞ்சபட்சம் உங்களால தான் நாங்க ஜெயித்தோம், திமுக உழைப்புல தான் ஜெயித்தோம், ஸ்டாலினுக்கு நன்றி, பட் எங்களோட நிலைமை இது, நம்ம ஆட்சி அமைச்சுவிட முடியாது, அந்த சூழ்நிலையில நாங்க பாஜக கவர்னர் ஆட்சி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை பாஜக கையில் எடுத்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் நாங்கள் போறோங்கிற ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு விசிகா இவங்கெல்லாம் சொல்லிட்டு போறாங்கல்ல. இந்த மாதிரியாவது காங்கிரஸ் செய்திருக்கலாம்ல. அப்போ உங்களுக்கு திமுக கிட்டேயும் ராஜ்யசபா வேணும், விஜய் கிட்டேயும் ராஜ்யசபா வேணும், 2 மந்திரி வேணும். அரசியல் பேரத்திலையும் திமுகவை காட்டி விஜய் கிட்ட 20 எம்பி 15 எம்பின்னு பேரத்தில் லாபத்தை அடிச்சு தூக்கணும். இதுதானே காங்கிரஸுக்கு லாப அரசியல் தானே. பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளிக்குள்ள பச்சையான லாப அரசியல், பேர அரசியலை காங்கிரஸ் முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு எவ்வித துரோகத்தையும் எவ்வித நாடகத்தையும் அவங்க போடுறதுக்கு தயங்காத நிலைமையில இருக்காங்க. இதுல மற்றவங்க கவனிக்காத இன்னொரு விஷயத்தையும் நான் முடிவு பண்றேன். குதிரை பேரம் பாஜக பண்ணினாலும் தப்பு, தமிழ்நாட்டுக்குள்ள விஜய் பண்ணாலும் தப்புன்னு ஜோதிமணி போட்டாங்க. நான் மறுக்க வரல, ஆனா ஜோதிமணிக்கே நான் சொல்றேன், சகோதரிக்கு உங்களோட அந்த நேர்மையை மாணிக் தாகூரோட பாராட்டும் சகோதரி, அது எந்த மாற்றமும் எனக்கு கிடையாது. மாணிக் தாகூர் போற எந்த வித லட்சியம் இல்லாத இழிவா அரசியல் பண்ணக்கூடிய இந்த ராஜ்சபா பிரவீன் சக்கரவர்த்தியோட சகோதரி ஜோதிமணி போட்ட அந்த ட்விட்டரை நான் பாராட்டுறேன். பட் ஒன்னு நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன். பாஜக மத்திய பிரதேசத்திலையும் கர்நாடகாவிலையும் அந்த குதிரை பேரத்தை பண்ணுனாங்கன்னா மக்கள் நம்பிக்கையை இழந்து உங்க நிகில் குமாரசாமியா இவங்கெல்லாம் 1.5 சீஃப் மினிஸ்டர் மகன் 1.5 லட்சம் ஓட்டுல தோத்த பிறகு உங்க தேசிய தலைவருக்கு
மகன் 1.5 லட்சம் ஓட்டில் தோத்த பிறகு மக்களவையில் வெற்றியை பெற்றுக்கிட்டு மத்திய பிரதேசத்தில் ஸ்வீப் பண்ணிக்கிட்டு மக்கள் தீர்ப்பின் அடிப்படையில் தான் ஏற்கனவே விழுந்த மக்கள் தீர்ப்பின் மாறான இன்னொரு மக்கள் தீர்ப்பு ஒரு பொது தேர்தலில் கிடைச்ச பிறகுதான் சட்டமன்ற கட்சியில் உள்ள எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு எம்எல்ஏ ஆக்கி மத்திய பிரதேச அரசாங்கத்தையும் கர்நாடக அரசாங்கத்தையும் பாஜக கையில் எடுத்தது உண்மை. பட் நீங்க ஒரு நியாயமான முறையில் இந்த மாணிக் தாகூர் போன்ற எப்படியாவது எதையாவது கிடைச்சதை வென்றதை தின்னு ஏதாவது பண்ணலான்னு ஒரு செயல்படக்கூடிய காங்கிரஸ்காரங்களை விட ஜோதிமணி மேலானவங்க, உயர்ந்தவங்க. ஜோதிமணி அந்த இடத்துக்குள்ள நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். பட் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் எதுல இருந்து வருதுன்னா, கேரளாவுக்கு பதவியேற்பு விழாவுக்கு விஜய் போகல, உடனே 3 மணிக்கு சதீஷன் அமைச்சரவைக்கு, காங்கிரஸ் அமைச்சரவைக்கு அதிமுக சார்பா ஒரு பாராட்ட போடுறாரு எடப்பாடி பழனிசாமி. பொய்க்கால் குதிரை விஜய் அரசு காங்கிரஸால இருக்குன்னு ஒரு நக்கல் பண்றாரு. அந்த இதை பண்ணிக்கிட்டு காங்கிரஸ் தலைமைக்கு வந்து ஏற்கனவே 20 சீட் ஆஃபர் கொடுத்தவர் இப்பவும் பிகேன் திசின் என்ன செய்யறாருன்னு தெரியல. பூனைக்குட்டி வெளியே வந்துட்டுங்கிறது மாதிரி அவரோட சமூகத்தை சேர்ந்த ஜோதிமணி அவர்கள் வந்து விஜயோட மெஜாரிட்டி முயற்சிக்கு நடக்கக்கூடிய ஹார்ஸ் ட்ரேடிங்க ஓங்கி அடிக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி ஜோதிமணி மூலமா அவங்களும் மாநில தலைவருக்கு முயற்சி பண்றாங்க. செல்வ பெருந்தையே மாநில தலைவரா தொடரணும்னு மேல மல்லிகார்ஜுன கார்கே மட்டுமில்ல சோனியா தரப்புலையும் கூட அது ஒரு திமுக ஆப்ஷனுக்கு அவங்க கனவு உதவுன்னு அதையும் விரும்புறாங்க. இன்னொரு டீம், முக்கியமான டீமான மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் ராஜ்யசபா வாங்கி விஜய் கிட்டே செட்டில் ஆகி விஜய் ஆப்ஷனை வந்து பெரிய அளவில் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதான் மேஜரா இருக்குது. இந்த இதுக்குள்ள எடப்பாடி ஆப்ஷனையும் ஜோதிமணி மூலமா இது பண்றாங்க. அப்போ 3 பேர் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு முயற்சி பண்றாங்க. ஒருத்தர் கொறடாவா இருக்கிறாரு, ராகுலுக்கு நம்பிக்கையுரையா இருக்கக்கூடிய மாணிக் தாகூர். இன்னொரு மாநில தலைவராக வரக்கூடிய ஜோதிமணி. என்கிட்ட எடப்பாடி ஆப்ஷன் இருக்கு. அப்ப எடப்பாடி ஆப்ஷன் தான். நீ எடப்பாடி ஆப்ஷனை காட்டி விஜய் கிட்ட காங்கிரஸ் ரொம்ப ஹெவியா சீட்டை பேரம் பேசுவாங்க. இதுதான் அவங்களோட வழக்கம். இன்னொன்னு வந்து எடப்பாடி ஆப்ஷன் வந்து கை கொடுக்காது, அது பெரிய வயபிள் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா இல்லை, காங்கிரஸுக்கு செல்வாக்கான இடத்துல அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை, அதனால எடப்பாடி ஆப்ஷன் தேராது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து விஜய் ஆப்ஷனே தான் பெட்டருங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு போனா பேரம் பேச முடியாதுங்கிறதுக்காக ஸ்டாலின் ஆப்ஷனையும் அவங்க இது பண்றாங்க. அப்போ எவ்வளவுக்குள்ள குயித்தியா பிஜேபி எதிர்ப்புங்கிறதுல தங்களுடைய அரசியல் லாபத்துக்கு காங்கிரஸ் கட்சிக்காரன் செயல்படுறான். இதை வந்து தாவேகா தொண்டர்களும் புரியணுங்கிறதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. எந்த ஒரு கட்சியும் மாநிலவை உறுப்பினர் முதல் வரும்போது தன்னுடைய கட்சியினுடைய கருத்தை தான் டெல்லியில கொண்டு போகணும்னு பார்ப்பாங்க. தனக்கான வாய்ப்பை கூட கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு தாவேகா ஒதுக்கியது எதை காட்டுறது? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? கலைஞர் பிறந்த நாளுக்கு வந்து ராகுல் காந்தி பூ போட்டு அதை இது பண்றாரு. செல்வ பெருந்தகைய சோனியா காந்தி அனுப்பி நீங்க கலைஞருக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும், நம்ம எம்எல்ஏக்கள் நன்றி தெரிவிக்காதது தப்புன்னு. அப்போ அது கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் அந்த அம்மையார். செல்வ பெருந்தகை அனுப்பி கலைஞர் நினைவிடத்துக்கு போய் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு இது வருது. அவரும் கலைஞர் மேல பற்றுதல் கொண்டவர் தான், ஸ்டாலின் நல்லா நட்போலயத்தில் இருக்கக்கூடியவர் தான். ஸோ இந்த அரசியல் வந்து காங்கிரஸ்காரன் என்ன பண்றான், நாங்க 5 பேரையும் இது பண்ணிட்டு நீ சரியா இல்லை, எங்களை கூட சந்திக்காம போயிட்ட, அதனால ஒன்றை நம்ப முடியாதுன்னு சொல்லி மீண்டும் ஸ்டாலின் கூட நாங்க போய் ஒட்டிக்கிடுவோம். நாங்க ஒட்டுனா திமுகவும் ஸ்டாலின் சேர்ந்தா பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிற இதுக்குள்ள மற்ற எல்லாரும் வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணிமிகு காயிதே மில்லத்து பிறந்த நாள்ல அந்த இதை பண்ணி வரும்போது இந்த சம்பவங்கள் நடக்குது. கலைஞர் பிறந்த நாளுக்கும் செல்வ பிறந்தகை போனார். இந்த சம்பவம் நடந்தது இந்த இதுக்குள்ள அந்த மோதல் சம்பவம். ஸோ இந்த அரசியல் நிகழ்வு வந்து காங்கிரஸ்காரன் எதையும் செய்வான், எப்படியும் செய்வான். ஸோ காங்கிரஸ் 5ஐயும் விட்ரா பண்ணிட்டாங்கன்னா மலமலன்னு விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் இல்லாத அலையன்ஸ்லன்னா நம்ம எம்பி ஜெயிக்க முடியாதுன்னு திருமாவளவனும் ஏதாவது பண்ணிடுவாருன்னு சொல்லும்போது இந்த காங்கிரஸோட இந்த குயித்தியான அரசியலை வந்து எப்படி எதிர்கொள்றதுங்கிறது வந்து ஒரு சிக்கலாகும் போது வந்து சரி ராஜ்யசபா வந்து காங்கிரஸுக்கே கொடுத்துருவோங்கிற சந்தர்ப்பம் காரணமா காங்கிரஸுக்கு அந்த ராஜ்யசபாவை தாவேக்கா கொடுத்ததா நான் பார்க்குறேன். நான் நல்ல வேளை அந்த இடத்துக்குள்ள இன்னும் செல்வ பெருந்தகை தான் கேண்டிடேட்னு சொன்னா கூட இவங்க ஒத்துக்கிருப்பாங்க. அது பிரவீன் சக்கரவர்த்திங்கும் போது ஏற்கனவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தருங்கிற அந்த ஒரு அடிஷனல் கன்சிடரேஷன் அதில் இருக்கு. சரி, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் 2 பேர், எம்எல்ஏக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10 பேர் தாவேக்களை இணைய இருக்கிறாங்க. அதிமுகவுக்குள்ள எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும்? இவங்களெல்லாம் டெசர்டர்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இனிமே எடப்பாடிக்கு எதிர்காலம் இல்லைன்னு பார்க்குறாங்க. இப்போ கடம்பூர் ராஜு எடுத்துட்டீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல கோயில்பட்டியில் எடப்பாடிக்கு என்ன ஓட்டு இருக்கு? எடப்பாடி வச்சு நான் என்னைக்கு
5 வருஷம் காத்திருந்து எடப்பாடி வச்சு நான் எம்எல்ஏ ஆக முடியுமா கோயில்பட்டியில? எனக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல. கணக்கு அப்படிதான் போடுறாங்க. இப்படி கணக்கு போட்டு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது ஆளுங்கட்சிக்குள்ள போறாங்க. ஒருவேளை மீண்டும் கோயில்பட்டியில வந்து திமுக தான் ஜெயித்திருக்கு, தாவேகா கேண்டிடேட் தோத்துட்டாப்ல, கோயில்பட்டியில கடம்பூர் ராஜிக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சா வெற்றி பெற முடியும், என்னைக்கு வேணாலும் அசம்பிளி எலெக்ஷன் வரலாம், அந்த கணக்கை போடலாம். இப்போ குறைஞ்சபட்சம் ஆளுங்கட்சி ஆதரவு ஒரு அரசியல் சக்தி, தாவேகாவுக்கும் வந்து அமைப்பு பலம் குறைவு, இவங்க அதிமுகவுக்கு அமைப்பு பலம் ரொம்ப அதிகம். ஜெயலலிதா காலத்திலே 10 மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்டத்துக்கு இருப்பான். அப்போ இனிமேல் இதுல வந்து எடப்பாடியை நம்பி ரொட்டேஷன்ல யாருக்கும் பதவியும் வராது. எடப்பாடியை நம்பி நம்ம ஜெயிக்க முடியாத இடத்துல இருந்துகிட்டு நம்ம அரசியல் இதை வீணாக்குறத விட ஒரு ஆளுங்கட்சிக்குள்ள போய் நஷ்டம் இல்லை, ஆளுங்கட்சிக்குள்ள போறதுல லாபம் கிடைச்சா லாபம், நஷ்டம் இல்லை. ருசியானந்த் நம்பர் 2, அவர் தான் அமைப்பு அந்த இடத்துக்குள்ள. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி விஜய் மன்றம் வச்சு அந்த நற்பணி இயக்கம்னு வச்சு அவங்கள தான் கொடுப்பாரு. சரி, அடுத்த கட்டம் வந்து ஒரு பொருத்தமான ஆள் இல்லாத இடத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு வரும். வாய்ப்பு வரலனாலும் நஷ்டம் இல்லை. ஒரு ஆளுங்கட்சி அதிகார பலத்தோட நம்ம பகுதியில் இருந்து விடுங்கிற இடத்துல ஆளுங்கட்சியை நோக்கி போறாங்க. இந்த இடத்துல மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியை நோக்கி நகருவாங்க, கொள்கையற்ற அரசியல்வாதிகள்னு சொல்லியிருக்கிறார்ல, அந்த ஸ்டாலினோட அந்த கருத்து இந்த இடத்துல சரியா தான் நான் பார்க்குறேன். இவங்க வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்ன செங்கோட்டை மாதிரி, சத்யபாமா மாதிரி, ஆர்.எஸ். முருகன் மாதிரி, ரெட்டையார்பட்டி நாராயணன் மாதிரி போனா அது ஓரளவு வந்து நியாயம். தாவேக்காவை நம்புறாங்க, விஜய் மக்கள் ஆதரிப்பாங்கங்கிறத ஆதரிப்பாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு சூழ்நிலை. நம்மெல்லாம் எல்லாருமே 3ஆவதாங்கிற லெவல்ல அவரை கணிச்ச காலகட்டத்துக்குள்ள ஒரு சிலர் 2ஆவது கணிச்சாங்க. கணிச்ச காலகட்டத்தில் போனவங்கள நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்க அரசியல் வாழ்வை ரிஸ்க் எடுத்து போறாங்கன்னு எடுத்துக்கலாம். இது ஈஸி கோயிங், இங்க ஒண்ணுமே இல்லை, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. எடப்பாடியை வச்சு நம்ம எதுவும் இல்லை, இங்க வச்சு கிடைச்சா லாபம் கிடைக்கக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கேயும் ஆட்கள் குறைவுங்கிறதுனால. சரிங்க சார், கருத்துக்கு நிறுத்தி நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.